வணக்கம். ஒரு உணர்வு பெற்ற மனிதன் திருவள்ளுவர் நிறைய பேர் அவர் அறிவாளி அப்படி இப்படிலாம் இல்லை, கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன், இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். வாழும் காலத்தில் அப்படியே பெருசாக இந்த டர்பன்லாம் கட்டி நான் உங்களிருந்து மாறுபட்டவன் மகாராஜா அண்ணா தெரியணும்ல, உங்களுக்கு ட்ரெஸ் கோட்லாம் போட்டு மகாராஜான்னு தெரியணும். அது மாதிரி சாதுங்கன்னா தெரியணுன்றதுக்காகவே நிறைய பேர் தெரியணும், நம்ம சாமியார்னு தெரியணுன்றதுக்காகவே நிறைய பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் டும்மி போட்டுனுக்கிறது சாமியார்னு தெரியறதுக்கு இல்லை. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, முடியை வளர்த்து நம்ம பார்க்கணும், நம்ம முடியை எவ்வளோ தூரம் வளரும். ஏன்னா ஆண்கள்னா முடியை வளர்க்குறது இல்லையே ஒன்று. ரெண்டாவது ஆறாக வளரும், கரண்ட்டு நிறைய சேவ் ஆகும். நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது சீப்பை வாரி பேப்பரில் ஒட்டி காட்டுவாங்க, நீ அதில் கரண்ட்டு வருதுன்ட்டு. எவ்வளோ தூரம் நீங்கள் தெரிஞ்சீங்களோ எனக்கு தெரியாது. மைக்கேல் ஃபாரடே வான்வெளியிலேருந்து பட்டு நூல் வச்சு கரண்ட் எடுத்துன்னு வந்தார். லேடன் ஜாடியில் அதை சேர்த்து வச்சாங்க. இப்போ கரண்ட்டு தான் மூலாதாரம் எல்லாத்துக்கும். இன்னைக்கு அவர் எங்கேருந்து எடுத்துன்னு வந்தாருன்னா மின்னல்லேருந்து எடுத்துன்னு வந்தார். மின் சக்தி அப்படின்னு ஏற்கனவே இந்திய தேசத்தில் இருந்திருக்குது, திருமூலரும் அதை சொல்கிறாரு மின் சக்தின்ட்டு. ஆனால் எப்படி இது அவங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே நூலில் அதுக்கான குறிப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இவங்க ஏன் அதை வழக்கு ஒழிஞ்சிட்டாங்க, அது ஏன் கொண்டு வரலன்னா ஜாதிய ஏற்றத்தாழ்வும் மற்ற விஷயங்களும் போச்சு. வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்ததுனால அவருடைய திருக்குறளுக்கு அப்போதைக்கு வேல்யூ இல்லை. அதனால தான் இந்த நூல் நமக்கு கிடைச்சிருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, வேல்யூ என்ன பண்ணியிருக்காது, இந்த புக்கு கிடைச்சிருக்காது. 2 வரியில் இருக்குது, கரும்புமுச்ச புக்குன்னு தூக்கி போட்டாங்க. அதனால நமக்கு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா எரிக்கப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே நூல் இருந்தது. அதில் எண்மானார் புலவர் அப்படின்லாம் சொல்லுவார். தொல்காப்பியம் நம்மளோட முதல் நூல். அதுலேயே அவர் மேற்கோள் காட்டுவார். அந்த நூல்லாம் இல்லை. லெமுரிய கண்டம், ஃபக்ரிலி அந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் ஆட்சியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இங்கேருந்து மயில் துத்தம், மயில் ரேகை, இஞ்சி, மிளகு இதெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி கலாச்சார ரீதியாக இங்கேருந்து தமிழன் எல்லா இடத்துக்கும் பரவிருக்கிறான். இங்கேருந்து தமிழ் மொழி எல்லாத்துக்கும். திராவிட சிந்து சமய நாகரிகம் திராவிட நாகரிகமே அப்படின்னா சொல்லுவாங்க. திராவிடம்ன்ற வார்த்தையே போய். ஏன்னா இவங்க தெலுங்குக்காரங்க, ஹிந்திக்காரங்க, மலையாளக்காரங்க, கன்னடக்காரங்களாம் சேர்ந்துன்னு இங்கே தமிழகத்தின் மேலே ஆட்சி செய்யறதுக்காக திராவிடன்ற ஒரு சொல்ல போட்டு தெலுங்கு சின்ன மேலே தான் நம்மளை தமிழன்னு சொல்லி ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. குடும்ப ஆட்சி நந்தன் இருக்குது இப்போ நம்ம ஊரில். ரெண்டாவது ஜெயலலிதாவும் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சி கிடையாது. சரி, தமிழன் ஆட்சிக்கு வருவானா அப்படின்னு கேட்டாக்கா வரும்போதே பிள்ளை வர வைக்கலாமான்னு பார்த்துக்கிறானுங்க, வாரிசுங்களை வச்சுக்கலாமான்ட்டு. சரி, விஜயகாந்த் ஒருவர்னா மச்சனை சேர்த்துக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த கூத்தறினா வளர்ந்தவனுக்கு என்ன இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே உதவணுன்ற நோக்கத்தோட என்ன இல்லை. தமிழுடைய பண்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப அரசியல் தான், குடும்ப ஆட்சி தான். அவனுக்கு குடும்ப ஆட்சினா இந்த ஒரு நாட்டையே குடும்ப ஆட்சி இல்லை, குடும்ப நிர்வாகத்தை சரியாக கவனிக்கணுன்றது தான் ஒரு தமிழனுடைய தலையாய பண்பு. தமிழனின் தலையாய பண்பு எது? குடும்பம். அந்த குடும்பத்தில் தலைவனாக இருந்து அந்த குடும்பத்தை சீரோ சிறப்பமாக. குடும்பம் நல்லா இருந்தாவே என்ன ஆகிடும், எல்லா உலகமே நல்லாயிடும். குடும்பத்தை ரொம்பவும் கட்டாயப்படுத்தி குடும்ப ஒழுக்கத்தை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தது தமிழனின் பெருமை. அதனால தலைவனா அவன் வெளியே வரல, ஆனால் ஒரு தனி மனிதனா எப்படி வாழணுன்றதுக்கான ஒரு பெரிய சான்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நூலை அவனால் கொடுக்க முடிஞ்சிருக்குது. அதில் இன்னைக்கு போன வாட்டி வினை தூய்மை பார்த்தோம், இப்போ வினை திட்டம். வினை திட்பம் என்பான் ஒருவன் மனதிற்பம் மற்றைய எல்லாம் பிற. ஒரு செயல் செய்யறதுக்கு திட்டமிடுறதுக்கு முன்னாடி மனசு திட்டமா இருக்கணும், அப்போ எல்லாமே சரியா வரும்ன்றார். யாரால வினை திட்டம் செய்ய முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கம்பெனிகள்லாம் போனீங்கன்னாக்கா டிசைனரு இல்லை அந்த அந்த கம்பெனிக்குன்னு ஒரு இப்படியெல்லாம் அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இல்லை பிஆர்ஓ, ப்ரொடக்ஷன் மேனேஜரு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க தானே. அவர் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மனநிலை அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதில் தெளிவாக இருக்கணும். அவரே ஆசிலேஷன் இருக்குது, நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசினா என்ன பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ராங் டிசிஷனும் எடுக்க முடியாமல் வந்தாருன்னா அவர் ஒன்றா செய்ய முடியாது. அப்போ ஒரு திட்டம் தீட்டுறவர் எப்படி இருக்கணும், அவர் ஒரு திட்டத்தில் இருக்கணும், அவர் ஒரு கரெக்டான மனநிலை உள்ளவராக இருக்கணும். இல்லாத ஒரு திட்டம் போட்டார்னா என்ன ஆகிடும், அவன் சொன்னான்னு செஞ்சங்க, இவர் சொன்னான்னு செஞ்சங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு திட்டம் தீட்டுறவரே எப்படி இருக்கணும், மனசளவில் ரொம்பவும் தெளிவு பெற்றவராக இருந்தார்னா மற்ற எல்லாம் சரியாக வரும்ன்றார். நீங்கள் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே வெல் பிகன் ஆப் க்ளோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல துவக்கம் பாதி முடிவு. நீங்கள் பாதி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, துவக்கமே பாதி வேலையை முடிச்சிருச்சுன்றான். ஏன்னா எப்படி துவங்குறீங்க அப்படிதான், அதுதான் ரொம்ப வேல்யூ. எப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அது இருக்குது. அப்படி இருந்தால் எல்லாமே சரியாக வரும்.
ஊரேரால் உற்றப்பின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பார் அழிந்தார் கொள். ஊரெல்லாம் ஏதோ ஒன்று சொன்ன உடனே நம்ம மாற்றிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் நீங்கள் சொல்லி நீங்கள் காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாங்க. ஆரென்பார் ஆய்ந்தவர் கொள். அது ஒரு ஆராய்ச்சி செஞ்ச ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவனுடைய திட்டம் இருக்கவே முடியாது. ஆய்ந்து அறிந்து நல்லா திட்டமிட்டு நம்ம ஒரு யோக குடில் கட்டுறோம், நம்ம 4 பேருக்கு சத்சங்கம் பண்ணலாம், நம்ம 4 பேருக்கு இந்த விஷயத்த சொல்லித்தரலாம், நான் ஆராய்ச்சிட்டு பிறகு அப்போ நான் என்ன செய்யணும், அப்புறமா தான் அதை செய்யணும். திட்டமிடுதலே இல்லாமல் என்ன சொல்ல போகிறதும் தெரியாது. ஆனால் பணம் ஒன்று எனக்கு, நான் என்ன பண்ணுவேன், வரவங்களாம் ஒன்று சொல்லுவான், அவனுக்கெல்லாம் ஒன்று சொல்லின்னு இருப்பேன். அப்புறமா என்ன இருக்காது, இங்கே உண்மைன்னு ஒன்று இருக்காது. ஆனால் நான் பெரியாளாக தான் ஆகிட்டுருப்பேன், எனக்கே தெரியாது யான்னு. ஏன்னா என்னுடைய திட்டமிடுதல் எங்கே இருந்தது, பணத்தில் இருந்தது. அப்போ சரியான புரிதலை நான் இந்த உலகத்துக்கு கொடுக்கல, அதில் நான் தவறிட்டேன். இங்கே ஒரு பாட்டில் கேட்டுருக்கலாம், இறைலோகம் என்ன பண்ணாது, உன்னை மறக்காதுன்றான். ஏழைக்கு இறங்கினா என்ன பண்ணாது, இறைலோகம் மறக்காது. மண் மீது மானம் ஒன்றை பிரதானம் என்றென்னும் குணம் வேண்டும். கேட்டிங்களா அந்த பாட்டை? சும்மா பாட்டு இல்லை, அது சினிமா பாட்டு தான். ஆனால் அது உள்ள ஆழமான உண்மையை சொல்லி போகிறான். அந்த மனசை நல்லா நுட்பமாக ஆக்கி வச்சுட்டு சரியா இருந்தீங்கன்னா, ஊரேரால் உற்றப்பின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பார் ஆய்ந்தவர். ஊரெல்லாம் சொன்ன பேர் ஒத்துணுன்றதுலாம் ஆராய்ந்தவனுடைய பண்பு இல்லை. முதல்ல அவன் என்ன செய்வான், முடிவான முடிவு இது. ஒரு ஒத்துக்கினாலும் ஒத்துக்காட்டினா தான் இது உண்மை, உண்மைதான், மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு உங்கள் மனத்தெளிவு இருந்ததுன்னா எப்படி செய்யலாம், செயலெல்லாம் சரியாக செய்யலாம். அப்போ தான் வினை சரியாக வரும். கடைக்கோட்கு செய்தக்கத்தாண்மை இடைக்கோட்கின் ஏற்றா விழுமம் தரும். கடைசி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கணும் நீங்கள் ஒரு செயலை. நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது தோல்வியை பற்றிலாம் யோசிக்காதீங்க, நீங்கள் பாட்டு ஆரம்பிங்க, எல்லாம் எல்லாருமே பாசிட்டிவான நீங்கள் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நஷ்டம் வந்தால் யோசிக்கணும், எவ்வளோ தூரம் நம்ம நஷ்டத்தை தாங்க முடியும் யோசிக்கணும். அதுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும், இவ்வளோ தான் நம்ம நஷ்டம் அடையலாம், இதுக்கு மேலே இந்த நஷ்டத்தை நம்ம அடையக்கூடாது, இதுக்கப்புறமா நம்ம அந்த செயலை தொடரக்கூடாது. அதையும் நீங்கள் முடிவு பண்ணிடணும். எப்போ ஆரம்பிக்கும் போதே அபசகனமாக பாதியில் நிற்கிறதா. வீடு கட்டுறீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடுங்கள்லாம் பாதியில் நிற்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விசாரிச்சிங்கன்னா திட்டம் போட்டவர் இருக்க மாட்டார், திட்டத்துக்கான உரிமையாளராக ஒருத்தராக இருக்க மாட்டார். மேஸ்திரிங்க பார்த்தீங்கன்னா 4-5 பேர் மாற்றிருப்பார். எவ்வளோ தூரம் கட்டலான்னு ஒரு வரையறுத்த மாதிரியான மனநிலை அந்த வீடு கட்டிட மாட்டார். இப்போ 1 லட்ச ரூபாய் இருக்குது, கடைக்கால் போட்டுலான்னு ஆரம்பித்தேங்க, புரியுதுங்களா? அப்புறமா 1 லட்சம் வந்தவொடனே நான் அந்த ரூஃப் வரைக்கும் போடலான்னு நினச்சி நிற்கிறேன்னா வீடு கடைசி வரைக்கும் நிற்கும். ஏன் கடைசி வரைக்கும் ஒரு திட்டம் போடல. திட்டம் எப்படி வரைக்கும் போடணும், கடைசி வரைக்கும் செஞ்சாதான் அந்த செயலை என்ன செய்ய முடியும், சரியா செய்ய முடியும். நம்ம முன்னாடி ஒரு தாத்தா நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு, தம்பி இதெல்லாம் ஒரு திட்டம் போட்டேன்னா கடைசி வரைக்கும். கொலை பண்ணுறதுல நிறுத்திடக்கூடாது. கொலை பண்ண பேர் ஜெயிலில் போடுவாங்க, வக்கீலுக்கு ஃபீஸை கொடுக்கணும், வக்கீல் உழைக்கிட்டா மேட்ரு முடிஞ்சிச்சு, தூக்கில் போடுவாங்க. இப்படிலாம் நீ கடைசி வரைக்கும் வச்சுன்னா கொலை பண்ண மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன். சரியா உனக்கு திட்டம் போட செஞ்சா என்ன தப்பான செயல் என்ன ஆகாது, வராது. ஏன் நீ நிறைய பாசிபிலிட்டிஸ் எல்லாம் யோசிக்கிற, திருநா கண்டுபிடிக்க மாட்டாங்க, உன் கைரேகை பதியாது, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், இப்படிலாங்க நாங்கள் சிசிடிவி கேமரா வச்சா ஒன்றும். அப்போ திட்டம் போட்டு திருடுறவன் இருக்கிறான், ஆனால் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா அவன் என்ன பண்ணுறது இல்லை, அந்த திட்டத்தை இல்லை. இறைலோகன் ஒன்று இருக்குதுன்றதெல்லாம் புரிஞ்சிச்சேன்னா, பனிஷ்மெண்ட்லாம் இருக்குதுன்றதெல்லாம் புரிஞ்சிச்சேன்னா திருடவே தோணவே செய்யாது. ஏன் முழுசும் புரிஞ்சிச்சு, ஓ நம்ம தப்பு செஞ்சால் பிறருக்கு என்ன செஞ்சால் நமக்கு எதனா ஒன்று வந்துடும்பா, அடுத்தவங்களுக்கு எதனா வடிகிற மாதிரி நம்ம பண்ணால் நமக்கு எதனா வந்துடும், என்ன பண்ண மாட்டோம், செய்யவே மாட்டோம். திருக்குறள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேர்மையான மனிதராக மாறிடுவீங்க. அந்த மாதிரி தான் இதை செஞ்சு வச்சுருக்காங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிதாம் அறியவாம் சொல்லே ஒன்றும் செயல். இப்போ ISO 9000 வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், சர்டிஃபிகேட் கம்பெனி பார்த்துருக்கீங்களா? இதுதான் நம்மளால் அன்றைக்கே பண்ணிட்டு போகிறேன். இப்போ தான் வந்து ISO 9000, 2000, 9001 வந்துருக்கு. சர்டிஃபிகேட்லாம் தராங்க தெரியுமா உங்களுக்கு? ISO என்ன தெரியுமா சொன்னது. நீங்கள் ஒரு டெய்லராக இருந்தால் கூட நீங்கள் ISO சர்டிஃபிகேட் வாங்கலாம். என்னடானா நான் இந்த தேதி கொடுத்துருவேன்னா அந்த தேதி கொடுத்துடணும். நீங்கள் டெலிவரி இந்த தேதி போட்டு கொடுத்தீங்கன்னா, நிறைய டெய்லர் டெலிவரி கொடுக்க மாட்டாங்க. ஜாக்கெட்டுக்கு போய் ரொம்ப போய் சொல்லுவாங்க, இந்த அம்மாவும் நாளைக்கு கல்யாணத்துக்கு போனங்க, 5ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கிறேன், 4ஆம் தேதி கொடுத்துருங்க. ஆனால் 8ஆம் தேதி கல்யாணத்துக்கு இவங்க ஒரு 3 நாள் முன்னாடி சொல்லுவாங்க,
நான் இப்போ ஐயோ வந்துட்டேன், இப்போ தான் இவங்க சொன்ன போது தான் அவங்க தைக்கவே ஆரம்பிப்பாங்க. ஆல்மா 7ஆம் தேதி கொடுத்துருவாங்க. எப்பா எப்படியோ 8ஆம் தேதி பொண்ணு பார்த்து கிடச்சிதே. இல்லை எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். டெய்லருங்க இன்னைக்கு ரெடிமேடு வந்துச்சு, ஆனால் எல்லாரும் சூட்டபிலிட்டியாக இருக்கிறோமான்னு தெரியாது, அதில் ஃபிக்ஸ் ஆகுமா நமக்கு கரெக்டாக இல்லை நமக்கு. ஏன்னா பாடி சைஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் அவன் வந்து ரெடிமேட் தைப்பான். என்ன மாதிரி அரைகுறை ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூசை வளரலையே, பேண்ட்டு பார்த்தாது, வெட்டாக்கா அந்த ஸ்டைலு சரியாக வராது. அரைகுறை தானே வந்துடும், மூசா வளரல என்ன செய்யுது? அப்போ அவன் மூசா வளர்ந்தவன் வேற கணக்கு வச்சுக்கிறான். மனுஷனா இவ்வளோ அடி இருப்பான், இவ்வளோ வேற இருப்பான் கணக்கு போட்டு வச்சுக்கிறான்ல. அதில் வந்து நம்ம இல்லை. அப்போ என்ன ஆகிடும்? சூட்டபிள் இல்லை. டெய்லர் நம்ப வேண்டியதா? மாறுது, பரவாயில்ல, அசிங்கமாக இருந்தால் பரவாயில்ல, காலை வெட்டி போட்டுக்கோ. இன்னும் வெட்டி போட்டு நல்லா பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நீங்கள் எங்கேயுமே அட்ஜஸ்டண்ட்டாக ஆகிடலாம். மாதிரி சொல்கிறதுன்றதுன்னா நான் கீச்சிருவேன், நான் பண்ணுருவேன், நான் அது பண்ணுறேன். பார்த்தீங்களா உடான்ஸ் எல்லாம் விட்டேன், தண்ணி உள்ளே போச்சுன்னா நல்ல பேச்செல்லாம் வந்துருக்கோம். போய் பக்கத்தில் போய் நின்று சைலண்ட் ஆகிடுவாங்க. வெளியே வரமாட்டேற நம்பிக்கையில் தான் அவங்க நிறைய பேசினுக்குது. நிறைய சாமியார் பசங்களாம் அப்படி தானே நிறைய பேசினுக்கிறேன். கேமராவில் போய் மாட்டிக்கிறான். சொல்லுது யாருக்கு நான் கீழே போய் போனதில்லை, இப்போ இந்த தொப்புள் கீழே நான் வந்ததே இல்லைன்னு நான் சொல்லி ஆல்மா பார்த்தாக்கா ரஞ்சிதா கூட கட்டி பிடிச்சிங்க. ஏன்னா தொப்புள் கீழே வந்து கேட்க முடியும் அவனை. அவன் கோர்ட்டில் போயிட்டான். நான் அவனை நாங்களும் 2 பேரும் சம்மதிச்சு செஞ்சால் ஒன்றுங்கடா வந்தது இல்லை. அப்படின்னா எதனா வளரலாம் போட்டுக்குது. நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். சட்டம் வளரணுக்கு என்ன பண்ணி வச்சு, அதனால தான் சொல்லிட்டாரு இவர் அப்பவே. சொல்கிறது எல்லாருக்கும் எலிசுப்பா, ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். சொல்கிறவனா செய்யறதில்ல, அதனால் செயலப்பாருன்றார். அப்போது திட்டம் வந்து பேசுது, திட்டமிட்டுறதுன்றது வந்து நான் இப்படி செய்ய போகிறேன், அப்படி பண்ண போகிறேன். சும்மாவே ஒரு குழந்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு இல்லாதெல்லாம் பண்ணிட்டு போயிரு, இல்லாதெல்லாம் சொல்லுவார், நான் அது வாய்க்கிறேன் இது வாய்க்கிறேன்ட்டு. இல்லை கனவுலாம் காணுவாங்க, நீ அப்படி ஆகிடு இப்படி ஆகிடுன்ட்டு. உங்கேயும் வர கனவு காண சொல்லிட்டு இருக்கிறேன் ஒருத்தன். முக்க அறிவு என்ன செய்ய முடியும்? அவர் தான் பேசும். முழு அறிவு இருந்தால் தானே மூசா சொல்ல முடியும். கனவு காட்டுறது எப்படிங்க சரியா? ஏற்கனவே மனுஷன் கனவுல தான் வாழ்ந்துன்னுக்கிறான். வண்டி ஓட்டும் போது கனவு, போகும்போது கனவு, நம்மள ஒருத்தர் வந்து காப்பாற்றுவாங்க, இல்லை யாருன்னா ஒருத்தர் வசதி கொடுத்துருவாங்க, சூப்பர் ஃபிகர் வரும், இல்லை நமக்கு நல்ல கனவு வரும். இப்படி தான் கனவுல இருக்குது எல்லாரும். கனவுல அது குழந்தைங்க என்ன இருக்குதா? இன்னும் கனவு கண்ண என்ன வச்சு ஒட்டு மொத்தமாக கனவு ஆகிடுங்க, எல்லாம் சினிமா மாதிரி ஆகிடுங்கன்றான். நிஜ வாழ்க்கைக்கு வாங்க, யதார்த்த உலகத்துக்கு வாங்க. தொடப்ப எடுத்து பெருனா தானே சுத்தமாக ஆகும். பெருக்கலாம் கனவு கண்ட கனவு பெருங்க சுத்தமாகுமா? எப்போ சுத்தமாகும்? சப்பாத்தி சாப்பிடலான்னு கனவு கண்டா சப்பாத்தி சாப்பிடலாமா? மாவு எடுத்து பிசைஞ்சா சப்பாத்தி சாப்பிடலாமா? நிறைய வந்து கனவுல தான் போயிடுவார். நீங்கள் பாரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே பணக்காரனா எல்லாம் ஆகிடுவார். ஒன்றும் ஆனால் பெங்களூர் போயிட்டு வந்துடுறாரு, பாம்பே போயிட்டு வந்துடுறாரு ஒரு நண்பர். ஐசிஎஃப் ஹாஸ்பிட்டலில் வந்து 10 நேரம் போயிட்டு வந்தவொடனே என்னன்னா 5000 ரூபாய் எடுத்துன்னு போனார். அங்கேருந்து பனியன்லாம் நான் சொல்கிறது வந்து 87 88 பனியன்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறது. விற்றவொடனே 20000 ரூபாய் வந்துச்சு. எவ்வளோ லாபம்? 15000 ரூபாய் லாபம் இருக்குது. செலவுலாம் தனி, ட்ரெயின் போய் வந்ததெல்லாம் வந்து காசுலாம் அது தனியாக போயிட்டு இந்த லாபமே இருக்குது. வந்தவொடனே கனவு கண்டுட்டார். சன்பாத் திடுறாருங்க. இப்போ எங்கே அவர் வாழ்க்கையில் அவருடைய மனசில் என்ன தெரியுமா? அவர் சன்பாத்து ஜெட்டி மட்டும் போட்டுன்னு பார்த்துக்கிறாரு. நான் போய் என்னங்க ஏன் இப்படி பார்த்துக்கிறீங்கன்னா சன்பாத் எடுக்கிறாங்க அப்படி இருங்கனாரு. அப்போ பார்த்தா பைத்தியம் ஆகிட்டுறாருங்க அவருன்றாங்க. ஆனால் அவரு ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறாரு. என்னங்க திடீர்னு சன்பாத் எடுக்க எப்படிங்க வசதி வந்துச்சுன்னா, நான் பெங்களூர் போய் இது பாம்பே போயிட்டு வரல, நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது? இப்போ சன்பாத்லாம் தேவைப்படுது இல்லை எனக்கு என்றாரு. ஆனால் நிஜ ஒரு மனுஷனுக்கு என்ன இந்த வார்த்தை இருந்தது? பைத்தியம். அவர் சரியா தப்பா? அவர் மூலவில் எவன் போய் பார்த்தான்? இங்கே நான் தான் போய் பார்த்த பொறுப்பா என்ன? நான் நைட்டு போய் அவன் பக்கத்தில் தம்பி ஹாஸ்பிட்டல் பார்த்துன்னுக்கிறான், போர் அடிதா என்ன இந்த ஜெட்டி போட்டு பார்த்துக்கிறான். போய் பார்த்தா சன்பாத் எடுக்கிறாரு. நைட்டில் குளுக்கோஸ் ஏறினுக்குது, தூக்கமே வரமாட்டேன் எவ்வளோ ஊசி போட்டாலும். என்னவோ தூக்க மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டாங்க அவருக்கு, ஸ்டெராய்டு எல்லாம் போட்டாங்க, தூங்கவே இல்லை அந்த மனுஷன். கொட்டை முடிச்சுன்னுக்கிறான் எவ்வளோ ஊசி போட்டாலும். ஏன்னா கற்பனை பண்ணி உச்சத்துக்கு போயிட்டான். நிறைய தற்கொலைங்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க. கிரெடிட் கார்டுங்க வாங்கிட்டு கோர்ட்டுக்கு மாட்டிக்கிறானுங்க, கடங்க கார் வாங்கிட்டு பொண்டாட்டி பிள்ளை செத்து போகிறாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விபச்சாரத்துக்கு வந்துடுறாங்க. அடுத்த முன்னாடியே வாழ்க்கை மாறி போயிடுது நிறைய பேருக்கு. கனவு காட்டுறதுனால தான் தப்புங்க. அந்த மாதிரிலாம் கனவு காலாதீங்க. சொல்கிறது ரொம்ப பேருக்குன்னா அது ஈஸி. கோட்லாம் போட்டுன்னு வா முன்னால் முடியும். பார்த்துட்டீங்களா ஒரே நாளில் பணக்காரனாவது எப்படி? எல்லாம் கிளாஸ்லாம் நடத்துவார், கோட்லாம் போட்டுருப்பார் அவர். ஆனால் அவர் உண்மை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, ஒரே நாளில் பணக்காரனா வருதுன்ட்டு. எப்படி அந்த மாதிரி லூசுங்களாம் இருக்கிறீங்களா? அவர் பணக்காரன் ஆகிட்டாரு. மலையை தூக்கி வைங்கடா நம்ம இருக்கோம் ஒருத்தன் மேலே. என்ன பண்ணுங்க, மலையை நான் தூக்குவேன், நீ எடுத்து வையே. நான் ரெடி, மலையை தூக்கிறதுக்கு நானே ரெடி. டிக்கெட்லாம் போட்டு வச்சுட்டாரு மலையை தூக்குறேன்ட்டு. வியாபாரம் ஆயிடுச்சு. தூக்கி வைங்கப்பா. ஏன்னா இத்தனை பேர் தூக்க முடியாது மலையை நான் எவ்வளோ தூக்குவேன் இல்லை? ஏன்னா கிருஷ்ணபுரம் மொத்தம் ஒரு வாரில் தூக்கி வச்சுங்கிறாரு. அதனால் சொல்லுதல் யாருக்கும் இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறள். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள்.
அதனால சொல்றவன் எல்லாம் எதை சொன்னா கேட்டுக்கணும். நீங்க சேர்த்து தான் நாளைக்கு வரணுமா, எத்தனை பேர் வரமாட்டான் அப்படின்னு பார்க்கலான்னுவா. அதோ இரு வந்துடுறேன், சிக்னல்ல நிக்கிறேன்றாங்க. வீட்டுல உட்காந்து போன் பண்ணி உட்காந்துக்கிட்டு நிக்கல. அவன் எந்த உண்மையுமே இல்லை, அடிப்படையான ஒரு உண்மை கூட இல்லை. நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்து போன பண்ணி நான் சிக்னல் நிக்கிறேன்டா அப்புறமா பேசுறேன்றான். மனுஷன் தரம் அவ்வளோ மோசமா போயிடுச்சு. பொய் வஞ்சகம் எடுத்து ஈஸியா பேசுது. எல்லாத்துக்குமே சாதாரணமா பொய்ன்றது வந்து ஒரு விஷயம் இல்லைன்ற மாதிரி ஆகிட்டான். அப்படித்தான் நான் பேசணும்னு வர சொல்லி கொடுக்குறான். நமக்கு வர அப்படித்தான் பேசணும். வாருங்கள் ஐயா, உட்காருங்கள், மரியாதையா பேச. தமிழ் நல்லா இல்லை உன் தமிழ்ன்றான். நான் தமிழ் நல்லா இருக்கணும் நான் பேசிக்கிறேன். எதுங்க பேசணும்? நம்ம ஒரு மனுஷன் கூட எதுக்கு பேசுறான்? தன் உணர்வுகளை புரிய வைக்கிறதுக்கு தான். லாங்குவேஜ் வந்து தாட் ஆஃப் வெஹிக்கிள். இங்கிருந்து என்னுடைய என்எஸ்எம்ஐயில் எத்தனை போய் உங்களுக்கு இறக்கணும். நான் என்ன நினைக்கணும்னா அதை உங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் மொழி. அவ்வளோதான் அந்த மொழியோட வேலை. அதோட முடிஞ்சிச்சு. நான் சரியா நான் யோசிக்கணும். நல்லா என்னுடைய டார்கெட்லாம் அயலாக இருந்ததுன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க? அதை கேட்ச் பண்ணி நீங்களும் அதை என்ன பண்ண நடைமுறை பத்தலாம். அப்படிதான் அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிடறான். எப்பா தம்பி ரொம்ப உசராரு சொல்றவங்க என்ன பண்றவங்க எதை ஒன்னா சொல்றாங்க. ஒரு மாடு வந்துச்சுங்க, அப்படியே வள்ளலார் பார்த்தாரு, இல்லை விவேகானந்தர் பார்த்தாருங்க, அப்படியே மயங்கி ஊதிச்சு. நம்ம நம்ப வேண்டியதுதான். பார்த்தாரா? இவர் பார்க்கவே இல்லை. மண்ணங்கட்டி நடந்து போனாராங்க வள்ளலாரு. மண்ணங்கட்டி ஒன்றிச்சான், அப்படியே அவதாரம். இவர் ஆறாருங்க அங்க சொல்லிட்டு. அதுதான் பெரிய விஷயம். ஹைலைட் என்னன்னா என்கிட்ட அவர் ஆறாரு சொல்லிட்டு. வள்ளலாரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒரு எவ்வளவு கருணை வள்ளல் தெரியுமா? மண்ணாங்கட்டி மெச்சிட்டாருங்க தெரியாம, அது ஒன்றிச்சு. இவர் அதுமே சொல்றாரு. அத பாம்பேக்கு போயிட்டு வந்து சன்பாத்தி எடுக்கிறவரும் மண்ணாங்கட்டி வள்ளலார் ஒன்றிச்சுன்னு சொல்லி அவரும் ஒன்னே தான். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு, இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அவ்வளவுதான் விஷயம். அதனால நடமாடும் பைத்தியம் சுத்தி இருக்குது, உஷாரா இருக்கணும். எப்படி நம்மளை சுத்தி பார்த்தாரு அவர். மண்ணாங்கட்டி கொஞ்சம் ஏங்க ஆயிடும். மண்ணாங்கட்டி சொன்னாருதான். அதான் ஏசு நல்லவர், ஏசு நல்லவர் பாட்டு கேட்டீங்களா? ஏசு நல்லவர் நல்லவர் எனக்கு. எப்படி இருக்கும் சொல்றது பாத்தீங்கன்னா? மனதுருக்கம். இதாவே எனது மனதுருக்கம் பண்ணுவான். அப்படியே கண்ணில் வர தண்ணி ஊத்தம், நீங்க பேஜாராயிடுவீங்க. அதுதான் பேஜர். அத்தாடி மாரியம்மா பாத்துக்கிறீங்களா சினிமா? அந்த பக்கமோ எல்லா மதத்திலையும் இந்த போதகருங்கெல்லாம் அப்படி நடிக்கிறது. ஏன்னா நீங்க அப்பதானே ஏமாறுவீங்க. ஏமாத்துறதுக்கு உணர்ச்சியை கையாளுறது, எமோஷனல் பிளாக்மெயிலிங், இதெல்லாம் உணர்ச்சி பூர்வமாக மனிதர்களை ஏமாற்றுவது எப்படி என்று தெரிந்து கொண்டவர்கள். அது நீங்க அந்த மாதிரி அதுவே அப்பவே அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிடறான் தெளிவா. நிறைய பேர் வந்து கத்தி நிற்பாங்க, வளர்ந்து நிற்பாங்க. அதுக்கெல்லாம் மீனிங்க தின்னுக்காதே. குறைக்கிற நாய் நம்மால் அது மொழிபெயர்த்துக்கலாம். திருக்குறளுக்கும் சிம்பிளா திருக்குறள் எப்படி சொல்லிடலாம் பாருங்க. இன்னும் எளிமை பத்தி அழகா சொல்லிட்டான். வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன் கண் ஊரெய்தி உள்ளப்படும். வீரெய்தி மாண்டார். ஒரு நல்ல செயல் செய்து செத்து போயிட்டீங்கன்னா கூட, சேக்குவாரா செத்து போயிட்டாரு ஆனா கூட பேசிக்கிறாங்க. ஏன்? நோக்கம். விடுதலை புலி பிரபாகரன் செத்து போயிட்டாரு, நோக்கம். இன்னும் பேசினுக்கிறாங்க. வீரப்பன் செத்து போயிட்டாரு, நோக்கம். ஒரு கிராமத்தை வாழ வச்சுட்டு போயிடறான். திருடன், முள்ள மாதிரி, சந்தன கடத்தல் வியாபாரி இந்த பக்கம். ஆனா நிறைய குடும்பத்தை வாழ வச்சுவேன் எங்க குலதெய்வம் அந்த பக்கம். மனுஷனுக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் இருக்குது. நோக்கம் முடிந்தமானா நீ என்ன ஆயிடுவ? காலத்துல சாகிறது இல்லை. வீரெய்தி மாண்டார் வினைத்திற்போம் வேந்தன் கண் ஊரெய்தி உள்ளப்படும். ஒரு வேந்தனுக்கும் அந்த மாதிரியான நல்ல பண்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்களா? அவரை மறக்கிறது இல்லை. அவர் என்ன பண்ணுவாங்க? எடுத்து வச்சுக்குவாங்க. எண்ணிய அங்கு எய்துவார். கனவு இல்லைங்க, இது நனவு. கனவு காணக்கூடாது. எண்ணிய அங்கு எய்துவார் எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். யாரா அந்த அக்கா தான்? ஏய் நீ கற்பனை பண்றா, உனக்கு நந்திரம்லாம் கிடையாது. கூடவே ஒரு பின்னாடி ஒரு வழி வைக்கிறான். நீ சரியானவனா இருந்தேனா என்ன நடக்கும்? யாரா இருந்தா? திட மனது உள்ளவராக இருந்தா, நல்ல மனசு உள்ளவன் பறக்க முடியும்னு நினைப்பான். ஒரு நல்ல அறிவாளி, கை தேர்ந்த ஒரு மனிதன்
என்னால் பறக்க முடியும்னு கற்பனை பண்ணுவானா? இல்லை நினைப்பானா? இல்லை எண்ணுவானா? இன்னொரு 10 வயசுல நம்ம வந்து பறக்கணும் நினைப்பானா? ஏன் நினைக்க மாட்டான்? அது நடக்கவே நடக்காது. அப்போ எந்த மாதிரி ஆளுக்கு தான் என்ன நடக்கும்? மனசுல வந்து ஒரு செயல் செஞ்சோம், நம்ம போராடுறோம், வெற்றி பெறுறோமோ இல்லையோ, நியாயமான ஒரு விதையை நம்ம விதைச்சிட்டு போகலாம். அப்போ வந்து அவள் வந்து செத்தா கூட போராடினா ஆயிடுறான் விதை சொல்லிக்க வேண்டியது தான். நம்ம எதனா ஒன்று. இப்போ இன்னொரு விஷயம்லாம் இருக்குது, தலைவர்கள்லாம் வந்து தொண்டர்களை மயக்கிறதுக்காக சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லி மயக்கிறதெல்லாம் செஞ்சுன்னுக்கிறான். அது ஒரு பக்கமும் நடந்துன்னு தான் இருக்குது. தான் தலைவர் ஆக்கிக்கணும்னா செய்யுது, ஏதோ ஒன்று சொல்லி கருத்துக்களை சொல்லி நான் விசேஷமானவன் சொல்லி உங்களை மயக்கி உங்கள் வாழ்க்கையை சிதைச்சிருவான். நீங்கள் சைடு ஆட மாட்டேன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். மாடி புள்ளியெல்லாம் மாந்துவிட்டு அதுவும் தப்பு தான். யாரோ ஒருத்தர் வந்து தலைவராகிட்டு எப்படி நீங்கள் அடிமையாக இருக்கிறது நல்லாவா இருக்கும்? உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், நீங்கள் செய்யணும். எப்படி இருக்கணும்? உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், நீங்கள் சிந்திச்சு பார்த்து 1008 கேள்வி கேட்டு இந்த பக்கம்லாம் சரியான்னு பார்த்துக்கணும். அந்த மாதிரி எண்ணியது எப்போ நடக்கும்? ஆனால் திண்ணிய மனம் இருந்தால், திண்ணியராக இருந்தால், சரியான மனிதராக இருந்தால் அப்போ தான் அது நடக்கும். உருவு கண்டு எல்லாமே வேண்டும். என்ன பண்ணக்கூடாது? பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இன்டர்வியூக்கெல்லாம் போனீங்கன்னா உங்கள் ஸ்டைலு, மேக்கப்பு, 2 பேர் போகிறாங்க பொண்ணுங்கன்னு வச்சிங்களேன், கருப்பான பொண்ணுக்கு வேலை கிடைக்காது. என் பிள்ளை கேட்டாங்க இன்னைக்கு, ஒரு மனுஷன் வந்து உபதேசம் வாங்கினார் இன்னைக்கு, தகவல் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இவர் அமெரிக்காவுக்கு போய்கிறாரா? அவர் கேட்ட கேள்வி, கருப்பானவங்கலாம் போகக்கூடாதா? என்னுடைய பதில் சைலண்ட் ஆயிட்டாரு. இவ்வளோதான் எங்கள் கான்வர்சேஷனு. இவர் அமெரிக்காவுக்கு போய்கிறாரான்னாரு. நான் என்ன பதில் சொன்னேன்? கருப்பாக இருக்கிறவங்க போகக்கூடாதா? அந்த குழந்தை மனசுக்கு அது ஓகே. என் பிள்ளை ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை, அது பரவாயில்ல, இப்போ தான் 18 வயசுக்கு இருக்குது, அது பரவாயில்ல. பெரிய மனிதர்களே அப்படி தாங்கிறான் சொல்லிட்டு போயிடுறாரு. உருவு கண்டு எல்லாமே. எவ்வளோ மருந்து தருவாங்க? உடம்பு முழுசும் சூடாயிடுச்சுங்க, மாத்திரை எவ்வளோ பேச இருக்கான்? ரொம்ப சின்னது. கடுகு செலுத்தாலும் என்ன ஆகுறது இல்லை, காரம் போகிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு? உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருத்தார்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. பெரிய சக்கரமாக இருக்கலாம், அச்சாணி இல்லைன்னா வேலைக்கு ஆகிறது இல்லை. பெரிய சக்கரம் எதை நம்பி போயின்னு? இது சின்ன சின்ன போல்ட்டுங்க தான், சின்ன சின்ன நெட்டுங்க. அன்னைக்கு மாட்டு வண்டி ஐயா பார்த்தது அவர் காலத்தில், அதனால் ஒரு அச்சாணி சொல்கிறாரு. நம்ம நிறைய நெட்லாம் பார்த்து வச்சுக்கிறோம். இந்த மேலேருந்து வந்தபோது 2 பேர் செத்துட்டாங்க தெரியுமா? எரிஞ்சி ராக்கெட்லேருந்து. என்ன நடந்ததுன்னு தெரியுமா? மேலேருந்து வந்தாங்க, கல்பனா சாவ்லாவும் இன்னொருத்தரும் சாவறாங்கன்றது தெரிஞ்சு செத்தாங்க. நாங்கள் செத்துன்னு இருக்கிறோம் அப்படின்லாம் கடைசியாக பேசணுன்றதெல்லாம் பேசின்னு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணினே இருந்தாங்க. என்ன நடந்தது தெரியுமா? போல்டெல்லாம் வந்து ஷார்ப் எட்ஜ் இல்லாமல் எக்ஸகன் போல்டை போட்டுட்டாங்க. காற்றுல வரும்போது முனையெல்லாம் ஷார்ப்பாக இருந்தால் தேயும் அப்படின்னு அவங்களுக்கு புரியல, உராய்வு ஏற்படுத்துட்டு தெரியல. ராக்கெட் பொதுவாக அப்படி இருக்கும், ராக்கெட் மட்டும் முனை அப்படி இருந்தால் போதாதுங்க, போல்டெல்லாம் கூட அப்படி தான் இருக்கணும், ரிவிட்லாம் கூட அப்படி இருக்கணும். அதுதான் உழுதுற மிஷினோ அதுவோ இல்லை, மெக்கானிக்கலாக ஸ்க்ரூ பண்ணதெல்லாம் எட்டுங்கெல்லாம் சரியில்லாதனால எரிஞ்சிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம்? உருவம் வந்து சின்னது, இது கீழ்த்தரமானது அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு வண்டிலையோ அல்லது ஒரு மிஷின்லையோ ஒரு இதுலையோ ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப சின்னதுன்றதுனால என்ன செய்யக்கூடாது, அதையும் நீங்கள் நுட்பமாக செஞ்சாகணும். டயர் தானேன்னு விட்டுற முடியாது, முள்ளு குதிச்சேன்னா நீங்கள் வண்டி என்ஜின்லாம் சூப்பரு, என்ன சிசி வச்சுருந்தா என்ன பிரயோஜனம்? டயர் பிரச்சனை ஆயிடுச்சேன்னா மேட்ரு தான். கார்பரேட்டர் தானே, அது மாதிரி ஒரு இதுலேயும் நுட்பமாக இருக்குது. உள்ள ஒவ்வொன்றிலையும் சின்ன 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 பொருளும் கூட விசேஷம். அதனால் என்ன செஞ்சிடக்கூடாது, சிறு திரும்பும். அதுதான் இது. நம்ம இதை விட சின்னதாக சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு போயிடறாங்க இன்னொரு ஆளுங்கெல்லாம். பேச்சு வாழ்க்கையில் உங்களுக்கு கூட வாழ்ந்த மனிதர்கள் இதை விட எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க, சிறு திரும்பும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதையும் உருவ கண்டு என்ன பண்ணாது, நல்லா வளர்ந்த மனுஷனையும் மதிய மாட்டேன்றான், ஜாதியில மாட்டான்றான். இந்த ஆள் வந்து சின்ன குச்சி கூட உதவுன்றான். வளர்ந்த மனுஷனை மதிய மாட்டேன். நான் வந்தேன் மனுஷன் பார்த்து கல்லுக்கு அப்படி சந்தனம்லாம் அப்புறம் போட்டு ஏதோ ஒரு மனுஷனை பார்த்தா வணக்கம் சொல்லக்கூடாதுன்றான். இதுனா கலாச்சாரம் பார்க்கலாம். நான் பார்த்தது அது நான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பரிந்தாருக்கு கலங்காது, கண்ட வினைக்கண் துலங்காது, தூங்கம் கடிந்து செயல். ஒரு செயலை பொதுவாக அப்படிதான் மனுஷன்
செய்து முடியலன்னா ரிஷிபண்டம் ராத்தங்காது, கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரிஷிபண்டம் ராத்தங்காது, அதான் இது அர்த்தம். ஒரு செயல் செய்யணும்னாக்கா சும்மா இருக்க முடியாது. அது தூண்டப்பட்டுட்டோம்னா தூக்கம்லாம் நல்லா வராது. நாளைக்கு இன்டர்வியூனா தூக்கம் வராது இல்லை. நாளைக்கு நம்ம ஒரு ஆள் ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்துருங்க ஃப்ரீ தான், ஹஸ்பண்ட் கூட வீட்டில் இருக்க மாட்டார், நானும் ரொம்ப அழகாக தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பாவோ, போட வேண்டியது தான். நாய் இல்லை மனுஷன் மாதிரி உங்களுக்கு தான் ஒரு செயல் செய்யணுன்ற மாதிரி எண்ணம் வந்துச்சுன்னா என்ன ஆகுறது இல்லை, தூக்கம்லாம் கூட தள்ளி போட்டுரும். கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடித செயல். ஆனால் கலக்கம் அல்லாத ஒரு செயலுக்காக தூக்கம் இல்லாமல் இருக்கணும். மனுஷன் எதுக்காக தூக்கம் இல்லாமல் இருக்கிறான்? சதி திட்டத்தில் தான். டிவி ஆன் பண்ணிட்டீங்கன்னா மதியானம்லாம் பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருக்கும். இவ அவளை எப்படி அழிக்கலாம், இவ இவனை எப்படி அடிக்கலாம், அவன் புருஷனை இவ எப்படி வச்சுக்கலாம். இது தான் வந்து பெருசாக சீரியல் வர எடுத்துனுங்கிறான். சினிமாலாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான். அங்கேருந்து ஒருவர் சிவாஜி வெளிநாட்டிலேருந்து வந்தாருன்னா அவர் நடத்த மாட்டார். ஏன்னா நம்ம காட்டுறதெல்லாம் அப்படியே காமிச்சு நம்மளை வந்து உணர்ச்சிகளெல்லாம் சாக வச்சிடறானுங்க. டிவியை பார்த்தேன் அப்படி இப்படின்னு பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, நேரில் நான் கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன் டிவிலேயே உங்களெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா சாருக்கும் அங்கேயே காலி. ஆமாம் எதிர என்ன பண்ண மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு காமிச்சு சார் பதப்பத்தி வைக்கிறான். நாங்களாம் இப்படிலாம் திருடுவோம், நாங்கள் முள்ள மாதிரி தானெலாம் பண்ணுவோம், நீங்கள் வந்து சினிமாவில் போட்டு காமிங்களா, காமிச்சிட்டாக்கா மஞ்சள் வண்டி தான் மகேந்திர பட்சா கிட்ட கையை குத்துனோம். நாங்களாம் இங்கே பேசினுப்பானுங்க, நாங்களாம் தமிழ் தேசிய இயக்கம். நேரில் வந்தாருன்னா மகேந்திர பட்சா, ஏன்னா அவர் அதிபர் ஆச்சு, அந்த நாட்டோட அதிபர்ல. அப்புறமா என்னடா பேசிக்கிறீங்க அவனை பற்றி இல்லை, எதிர வந்து பேசணும்ல. இப்போ அந்த மூணாந்தரமான மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்களெல்லாம் சாதாரணமாக கிண்டல் பண்ணிருப்பாங்க. மூணாந்தர மனிதர்கள் ஜெயலலிதா மட்டமானவா, கருணாநிதி. நான் அப்படியெல்லாம் பேசல. நேரில் கலைஞரை பார்த்தோட சொல்லுவேன், நீங்கள் தெலுங்கு சின்ன மேலே தானேங்கய்யா, தெலுங்குக்கார் தானே, உங்களுக்கு எப்படி தமிழ் மேலே அவ்வளோ பற்று வந்திருக்கும்? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இது தானே பேசியிருந்திருப்பீங்க, தமிழை ஒழுங்காக படிச்சிருக்கணும் தானே, தெய்வத்துக்கும் கடவுளுக்கு ஏன் வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சு, தப்பு நீங்களே சொல்லுங்க, அப்போ தான் நல்லா புரியும் ஜனங்களுக்குன்னு கேட்பேன். என்னுடைய கேள்வி என்னவா இருக்கும்? கடவுளும் வேற வேற, நீங்க புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து நீங்களே சொல்லுங்க. ஏன்னா உங்களை நம்பி நிறைய பேர் இருக்கிறான். நீங்க தான் தமிழ்ல வல்லமையானவர்னுங்கிறான், தத்துப்புள்ள தமிழுக்கு நீங்க தான் அப்படின்னே சொல்லுவேன். நேரில் பார்த்தா கூட சாவத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடுங்க. ஆமா, தெலுங்கு சின்ன மேலும். அப்ப நம்ம என்ன செய்யறது இல்லை, நேரில் பார்த்தா அசந்துருவோம். சொன்னா மறைவில் ஜகா வாங்குறது. நேரில் உண்மை பேசுறேன்டா நான், எனக்கு கடவுள் தெரியும், நான் சொல்றேன், என்ன பண்ண நீ? உண்மையிலே உனக்கு கடவுள் தேவைப்பட்ட தெரியுன்ற எப்படி இருக்குதுன்னு கேட்கணும். என்ன வந்து அங்க பம்பின்னு இருந்தா என்ன அர்த்தம் பின்னாடியே? அப்போ உங்களுக்கு உண்மையிலே தெரியல. அந்த கலங்காது இருந்தால் ஒழிய என்ன செய்ய முடியாது, அந்த வினையை செய்ய முடியாது. அவன் தான் தூக்கம் இல்லாம அதை சாதிக்க முடியும். நீங்க பண்ண அற்புதங்களுக்கெல்லாம் தூங்காம இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும்? வாழ்க்கையே வந்து கெட்டுரும், தப்பா போயிடும். துன்பம் புறவரினும் செய்க. ஒரு செயல் வலிச்சா கூட என்ன பண்ணா செய்யணும். அந்த நோ பெயின் என்னது, நோ கெயினா, அதான் இது. நோ பெயின் நோ கெயின், அதான் சொல்றாரு. துன்பம் உறவரினும் செய்க, துணவாற்றி இன்பம் பயக்கும் வினை. அப்புறமா இன்பம் வரும்னா என்ன பண்ண, இது செய்ய. உயர் ஊறும், வலிக்கும் தானே, சந்தோஷமாகவும் இருக்கான். வேறு இந்த கையெல்லாம் வலிக்காம, சக்கடெல்லாம் நோவும் தானே, அழுத்துனா மாடு வர ஏன் கத்துனா தொண்டை வர நோவும், துன்பம் தானே. ஆனால் அந்த செடிங்கெல்லாம் அப்படி வளர்ந்து முத்தம்மா, அந்த ஒரு பாட்டு கேட்டீங்களா, மணப்பாறை மாடு கட்டி மாய வர ஏறு பூட்டி வயக்காட்டை விழுது போடு சிலக்கண்ணு. விழும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும், கஷ்டம் தானே. ஆனால் அது வந்து அந்த கதிரெல்லாம் வந்து அது வளைஞ்சு அது வணங்கி இருக்கும்போது எப்படி இருக்கும், அந்த இன்பம் பேரின்பம் தான். இல்லை, உழைச்சவனுக்கு தான் அதெல்லாம் தெரியும். உழைக்காத புறம்புகளுக்கெல்லாம் இது தெரியறது வாய்ப்பே இல்லை. இல்லை, வெறும் கம்ப்யூட்டர் பார்க்கறவங்களுக்கு இந்த நாலேஜே இருக்காது. விதை போட்டு முளைச்சி அந்த செடி வந்து அதில் ஒரு 10 ஒரு நெல் 100 நெல் வெளியே வந்துருக்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு? அப்போ தான் சொல்கிறேன், துன்பமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. 8 வாரம் வரது உனக்கு கஷ்டம்தான், எனக்கு தெரியும். பின்ன 8 வாரம் பின்ன சந்தோஷமாக எப்படி வர முடியும்? அதுவும் வந்து அசிங்கசியமாக பேசிக்கிறான், என்னென்னவோ சொல்கிறான், மனசுக்கு ஒன்றுமே போக மாட்டேங்குது. நம்ம ஒன்றும் அழகாக சாமி கும்பிட்டுக்கிறோம், வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம், நம்மளை போய் தப்புன்றான். நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்கிறோம், நம்மள போய் அசிங்கன்றான். ஏசுநாதில் ஒரு நல்லா தான் இருக்குது, நம்ம பாட்டு பண்ணுங்க, அதுவும் நல்லதுன்றான். என்னத்தான் இவனை புரிஞ்சு வச்சுக்கிறான் மாங்க. சரி, நான் தான் சொல்ல போகிறானோ, வலிச்சின்னே வந்தால் கூட கட்சியானா ஆகிடும். இன்பமாக வந்தாலும் இன்பம் கிடைக்கும், துன்பமாக வந்தாலும் என்னத்தான் செஞ்சாகணும், நீங்கள் ஊற போட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால் துன்பம் உறவரினம் செய்க, துணவாற்றி இன்பம் பயக்கும் எனை திட்பம் எய்திய கண்ணும் விதை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகம். எனை திட்பம் எய்திய கண்ணும்,
கண்ணுக்கு ஒரு விசேஷம் இருக்குதுங்க. கண்ணுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. எல்லா வினையும் கடந்து பார்க்கிற ஒரு ஆற்றல் இருக்குது கண்ணுக்கு. இணைத்திற்பம் எய்தியும் எல்லாத்தையும் கடந்து பார்க்கிற கண்ணு ஒருத்தனுக்கு கிடைச்சிச்சுன்னா வினைத்திற்பம் வேண்டாரே வேண்டாம். அவன்கிட்ட போய் நீ ஆலோசனை கேட்றான்ட்டு போயிட்டாங்க. முதல்ல என்ன சொல்லிட்டான், திண்ணீராகி பேருன்னு சொல்லிட்டான். மனசு சரியா இருந்ததுன்னா அவன் தான் மனத்திற்பம் தான் திட்டத்துக்கு முதல் காரணம் சொல்லிட்டான். இறுதியா ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டான். உன்னால முடியலன்னா கூட திட்ட ஆலோசகர்கள்லாம் இருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா. நான் மாடு வளர்க்குறது இல்லை பயிர் விவசாயம் பண்ணுறது இதுங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் எல்லாம் இருப்பாங்க. இப்போ கவுன்சிலிங் பண்ணுறவங்களாம் காசுக்காக பண்ணுகிறான். கை காட்டுறதெல்லாம் தொழிலாக போயிடுச்சு. இதோ அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்க, போங்க அங்கே இடங்குது பாருங்க வீடு கட்டிங்கன்னு சொன்னதெல்லாம் போய் என்ன ஆச்சு, இப்போ ரியல் எஸ்டேட் ஆயிடுச்சு. வாடகை விடுறான்றதுக்காக போயிடுச்சு. வாடகைக்கு பாதி மாதம் வாடகை கொடுன்றான், இல்லை அட்வான்ஸில் எனக்கு ஒரு 10ல் ஒரு பங்கு கொடுன்றான். இப்படி ஆகிப்போச்சு. இப்போ கை காட்டுறதெல்லாம் என்ன வாங்கிட்டோம், நம்ம தொழிலாக மாற்றிட்டோம். சோறு சும்மா அங்கங்கே வச்சு சும்மா சோறு போட்டுருந்தான். இப்போ எல்லாரும் கேட்டரிங் போச்சு விட்டு அங்கங்கே பொட்டி கடை சால்னா கடை அப்படித்தான் வச்சுருக்கிறாங்க. அங்கே சாப்பிட்ற மாட்டோமானவன் ஹோட்டலில் உட்காந்து நிறைய காஸ்ட்லியாக அழுகி வந்து சாப்பிட்டா கூட ஹோட்டலில் சாப்பிட்ணும். அப்படி மாறின்னு இருக்கிறோம். சூடாக வேக வச்சு குத்துன்னு இருப்பான் எங்கே பெட்டி கடையில். பழைய சாதம் போட்டு நிற்பான் 5 ஸ்டார் ஹோட்டலில். எது நல்லா இருக்குதுன்னுவான். ஏன்? ஏன்னா வேல்யூ, எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ ஒரு இது இல்லை, அட்டை. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகம். அப்படி ஒரு மனிதன் இருந்தானா அவனை வேண்டினீங்கன்னாவே உங்களுக்கு என்னவாயிடும், அந்த திப்பம். அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி ஒரு செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆலோசனை கேட்டால் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செய்து கொள்ளலாம், வெற்றி அடையலாம்.